ஒரு கட்டு கொத்தமல்லியை காம்பெல்லாத்தையும் எடுத்துட்டு நல்லா ஆஞ்சு அலசி பொடி பொடியாக நறுக்கி ஒரு 4 பச்சை மிளகாய் வச்சு அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் துருவி வச்சு அதை கொஞ்சமாக திட்டமாக உப்பு போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடணும். அப்புறம் ஒரு கப் தயிரில் இந்த விழுதை போட்டு நல்லா கலந்து மேலே 2 கடுகு தாளிக்கணும். இப்போ சர்க்கரை நோயாளிகள் தேங்காய் சேர்க்க முடியாது அப்படின்னாக்கா இந்த தேங்காய் தூளுக்கு பதிலாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 3 ஸ்பூன் பயத்தம்பருப்பை ஊற வச்சு அதை பிழிஞ்சு போட்டு அரைச்சும் இந்த பச்சடியை பண்ணலாம். இந்த கொத்தமல்லி பச்சடி உடம்புல அங்கங்கே பிடிச்சிக்கிறது இல்லையா, காலில் கெண்டைக்கால் இழுக்கிறது, முதுகை பிடிச்சிக்கிறது, குனிஞ்சா நிமிர முடியல, இடுப்பை பிடிச்சிக்கிறது, இப்படிலாம் பிடிச்சிக்கிறதுல இந்த மாதிரி வராமல் நம்மளை நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஆக்கி விடும். அதில் கால்சியம் சக்தி நிறைய இருக்குது.